அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவர்களின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 2ஆம் தந்திரத்தில் கரு உற்பத்தி என்கிற அதிகாரத்தில் இருக்கிற சில பாடல்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இது கரு உற்பத்தியை பற்றி மிக நுட்பமாக திருமூலர் சொல்லி வருவதால் நாம் ஒரு பாட்டை மட்டும் தனியாக எடுத்து சொல்லாமல் ஒரு 5 பாடல் 10 பாடல் என்று தொகுத்து கருத்துக்களை மட்டும் நான் சொல்லி கொண்டு வருகிறேன். காரணம், இந்த திருமந்திரத்தில் சொல்லப்படுகிற பல செய்திகள் இன்றைய மருத்துவ உலகிற்கு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நாம் நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இப்போது நாம் சிந்திக்கிற பாடல் 481வது பாடல். இந்த பாடல் அலோபதி மருத்துவத்தில் முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் சித்த மருத்துவம் ஆயுர்வேதத்தில் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். எனக்கு தெரிந்த சித்த மருத்துவம் அல்லது ஆயுர்வேதிக் மருத்துவத்தில் எந்த நோய்க்கு நீங்கள் சென்றாலும் முதல்ல மருத்துவர் குடலை சுத்தம் செய்வதற்குரிய மருந்து கொடுப்பார். அதாவது பேதிக்கே என்று சொல்வார்கள். வயிற்றை சுத்தம் செய்த பிறகுத்தான் மருந்தே கொடுப்பார். காரணம், அவங்க சொல்கிற கருத்துப்படி குடல் சுத்தமானால்தான் மருந்து ஏற்றுக்கொள்ளும், மருந்து போய் உடலில் வேலை செய்யும். நான் முன்பே பலமுறை சொல்லியிருக்கேன், நம்ம 2 மலம் நம்மை சூழ்ந்திருக்கு. ஒன்று உடலிலே இருக்கிற மலம், அழுக்கு. மலம்னா அழுக்கு. உள்ளத்தை சுற்றி இருக்கிற மலம், அதான் ஆணவம் கண்மம் மாயை. இந்த ஆணவம் கண்மம் மாயை உள்ளத்தை உயிரை பற்றி இருக்கக்கூடிய மலம். உடலை பற்றி இருப்பது நாம் சாப்பிடுகிற உணவுகள், மற்ற கழிவுகள். இது 2ம் உடம்பில் குறிப்பாக தாய்கிட்ட அதிகமாக இருந்தால் எப்படி குழந்தை பிறக்கும்னு சொல்கிறார். ஓரளவுக்கு இந்த சித்த மருத்துவர்கள் இந்த கருத்தை வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கும். ஆனால் மருத்துவம் மாடர்ன் சயின்ஸ் அலோபதியில் எப்படின்னு தெரியாது எனக்கு. என்ன சொல்கிறார்? 481வது பாட்டு. தயவு செஞ்சு பாட்டை கேளுங்க, திருமந்திரம். இதை பற்றி மேற்கொண்டு வேணும் நல்ல மருத்துவரை கேட்டுட்டு முடிவெடுங்க. மாதா உதிரம் மலமிகில் மந்தனாம். முட்டா பையன் பிறப்பாங்கிறார். நல்ல குடல் சுத்தம் இல்லாமல் வெறும் அதிகமாக மலத்தோடு இருக்கிற ஒரு பெண் கர்ப்பம் தரித்து அப்படியே அந்த வாழ்நாளில், ஏன்னா பல பேர் அப்படியே இருந்துடுறாங்க, முட்டா பையன்தான் பிறப்பான். மந்தனாம் மாதா உதிரம் சலமிகில் மூங்கையாம். சலம்னா நீர், உடம்புல நீர் கோத்துட்ருக்கு, நிறைய நீர் இருக்கும். அந்த மாதிரி நீர் நிறையாக இருந்தால் ஊமையாக பிறப்பான்றாங்க. சயின்டிஃபிக்கலி இதெல்லாம் ப்ரூவாக எனக்கு தெரியாது. திருமூலர் பாட்டு 481வது பாட்டு. மாதா உதிரம், உடம்பில் மலம் மிகுதியாக இருந்தால் மூடனாக பிறப்பான், மந்த புத்தி உள்ள முட்டாளாக பிறப்பான். நீர்த்தன்மை அதிகமாக இருந்து, பல பேர் நீர் உடம்புன்பாங்க, அது ரொம்ப அதிகம். ஏன்னா 2மே மலக்குடல் நீர்க்குடல் சிறுநீர், இது எல்லாம் கர்ப்பப்பைக்கு பக்கத்துலேருந்து நெருக்கிட்டு, அது அதிகமாக இருந்து இதை நெருக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன், தாக்கம் வரும் அப்படின்னு பெரியவங்க கருதுகிறாங்க. மாதா உதிரம் மலமிகில் மந்தனாம், முட்டாளாக இருப்பான். நீர்மிகில், அந்த உடம்பில் ஊமையாம். மூங்கைனா ஊமை. 3வது வரி, மாதா உதிரம் 2 ஒக்கில் கண்ணில்லைங்கிறார். ரொம்ப சிக்கலான கருத்து. மலம் நீர் 2மே சமமாக இருந்து உள்ளே அழுத்திக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க, கர்ப்பம் அந்த உடம்பை அவங்க கவனிக்கலன்னு வச்சுங்க, என்ன ஆகுனா குருடாக குழந்தை பிறக்கும் அப்படின்றார். கண்ணில்லைங்கிறார், குருடாக பிறக்குங்கிறார். மாதா உதிரம் வைத்த குழவிக்கு. அதனால் எப்படி அந்த அம்மா கர்ப்ப காலத்தில் தன் உடம்பை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ப தான் நல்ல குழந்தை பிறக்கும். இது கருத்து சரியாக தான் இருக்குது. உடம்பை எந்த அளவுக்கு நீங்கள் உடல் தூய்மை, உள்ள தூய்மை, மன தூய்மை எல்லாம் தூய்மையாக இருந்து ஒரு தவ வேள்வி மாதிரி கர்ப்பத்தை நீங்கள் அந்த 10 மாதம் இருந்தீங்கன்னா அருமையான சத்புத்திரன், நல்ல ஒரு யோகி உங்களுக்கு மகனாக பிறப்பார். நீங்கள் சரியாக இல்லாமல் சின்ன சின்ன உணர்ச்சிகள் ஆட்பட்டு கண்டதை சாப்பிட்டு உடம்பை கெடுத்து குடலை கெடுத்து உள்ளத்தை கெட்டு சிறுநீரும் எல்லாம் உள்ளே சேர்ந்து போய் அந்த குழந்தை என்ன ஆகும்? குழந்தை மேலே குற்றம் சொல்லக்கூடாது, குழந்தை வலிமையாக பிறக்கிறேன்னு குற்றம் சொல்லக்கூடாது. எல்லாம் யார்கிட்ட இருக்குது? தாய்கிட்ட தான் முக்கியமாக இருக்குது. ஏன்னா தாய் தான் உருவாக்குகிற நிலையம். மாதா உதிரம் மலமிகில் மந்தனாம், மாதா உதிரம் சலமிகில் மூங்கையாம், மாதா உதிரம் 2 ஒக்கில் கண்ணில்லை குருடு, மாதா உதிரத்தில் வைத்த குழவிக்கே. எனவே ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் குழந்தை உருவாகிற பொழுது அந்த தாய் எப்படி தன் உடம்பை வைத்து கொள்கிறார்களோ அதற்கேற்ப தான் குழந்தை பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் இதைத்தான் அவரும் சொன்னார், முன்னாடியே சொல்லியிருக்கேன்,
தெய்வப்புலவர் திருவள்ளுவர், மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலாக எண்ணிய 3. ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா கேஸ் ப்ராப்ளம்ங்கிறான். எல்லாம் கேஸ் ப்ராப்ளம் நீ சாப்பிட்டனால்தான், சாப்பிடக்கூடாதவற்றை சாப்பிட்டனால்தான், நேரம் தவறி சாப்பிட்டனால்தான், ஒரே எண்ணெயை 100 தடவை யூஸ் பண்ணி அதை சாப்பிட்டனால்தான் ஜீரண கோளாறு வந்துடுது, அஜீரணம் வருது, அதனால் உள்ள வாயு வருது, கேஸு. எல்லாத்துக்கும் நாம் தான் காரணம். நேரமே இல்லை, நேரம் கான்சியஸ்னஸே இல்லை. 11 மணிக்கு 12 மணிக்கு ராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்கு சாப்பிட்டா. அப்போ இதெல்லாம் நம்ம அடுத்த சந்ததியை நான் உருவாக்குகிற பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. குறைந்தபட்சம் அந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கிற ஒரு 10 மாதம் குழந்தை உருவாகி வர வரைக்குமாவது கட்டுப்பாடாக இருக்க வேணாமா? அப்புறம் எப்படியா இருந்துட்டு போங்க. ஏன்னா அது உங்கள் பாடு, உங்கள் உடம்பு. அடுத்த தலைமை உருவாக்குகிற அந்த காலகட்டத்திலேயாவது கொஞ்சம் நல்லா இருக்க வேணாமா, கட்டுப்பாட்டோடு இருக்க வேணாமா என்பது தான் இந்த பாட்டினுடைய திரண்ட கருத்து. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தன் எப்போ உடம்பு சரியாக வச்சுக்கலாம்? இப்போ நிறைய பேருக்கு அந்த கண்ட்ரோலே இல்லை. திருவள்ளுவர் தான் சொல்கிறார், அற்றார் அளவறிந்து உண்க அஃதுடம்பு பெற்றான் நெடிது உயிக்குமாறே. சாப்பாடு அளவறிந்து சாப்பிடுங்கன்றார். நான் அடிக்கடி எங்கள் குருநாதர் தேமிழ் சொல்கிறார், உண்பதில் அளவு, உடுப்பதில் அளவு, உறங்குவதில் அளவு, துய்ப்பதில் அளவு, எல்லாத்தையும் அளவோடு வாழுங்க, நல்லா வாழலாம். நம்ம இப்போ எல்லாத்துலேயும் அளவிழந்து போயிட்டோம், எல்லாத்துக்கும் ஆசைப்படுறோம். அதே விளம்பரங்கள் வந்த உடனே விளம்பரத்தை பார்த்து எல்லாவற்றுக்கும் ஆசைப்படு அப்படின்ற ஒரு மனநிலை வந்துடுச்சு. அதுதான் இன்றைக்கி இருக்கிற எல்லா துன்பத்துக்கும் காரணம். எல்லாவற்றுக்கும் ஆசைப்படுவது தான். இது நம்ம 481வது பாட்டை இப்போ பார்த்தோம். 482வது பாட்டில் இன்னொரு முக்கியமான கருத்தை சொல்கிறார். மூச்சு காற்று எப்படி ஓடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தை பிறக்குங்கிறார். இப்போ உடம்பில் அழுக்கு மலம் மிகுந்தால் அவன் முட்டாளாக பிறப்பான், நீர் அதிகமாக இருந்தால் மூங்கையாக பிறப்பான், ஊமையாக பிறப்பான், 2 அதிகமாக இருந்தால் கண்ணு இல்லாமல் பிறப்பான். இவ்வளவும் சொன்னவர் இப்போ மூச்சு காற்றை பற்றி சொல்கிறார். இது நுட்பமாக ஒரு செய்தி சொல்கிறார். வலது நாசியில் சூரிய கலையில் இயங்கினால் ஆண் குழந்தை பிறக்கும். நல்லா கவனிக்கணும். நீங்கள் அந்த புணர்ச்சி காலத்தில் தாயும் தந்தையும் சேர்கிற பொழுது வலது நாசியில் சூரிய கலையில் இடகலையில் மூச்சு ஓடினால் ஆண் குழந்தை பிறக்கும். இடது நாசியில் சந்திர கலையில் இடகலையில் அந்த காற்று ஓடினால் பெண் குழந்தை பிறக்கும். இரு கலைகளும் ஒத்து இயங்கினால் அந்த குழந்தை அலியாக பிறக்கும். பிராண வாயுவோடு மூச்சு காற்றும் எதிர்த்து வந்தால் இரட்டை குழந்தை பிறக்கும். இரட்டை குழந்தை பிறக்குங்கிறார். இப்போ நாம் சயின்ஸு அது வேறு மாதிரி சொல்லும். அது குரோமோசோம்ஸ் இணைப்பதுக்கு ஏற்ப 2 குழந்தை. பெரும்பகுதி நம்ம பெரும்பகுதியை பற்றி தான் இப்போ பேசுகிறோம், விதிவிலக்காக இருக்கிறத பற்றி பேசலை. அப்போது முன்ன சொன்னது உடல் கூறு, இப்போ சொல்கிறது உயிர் காற்று கூரை பற்றி சொல்கிறார். வலது நாசியில் போனால் ஆண் குழந்தை, சுருக்கமாக சொல்கிறேன். இடது நாசியில் காற்று போனால் பெண் குழந்தை, 2 நாசிலையும் போனால் 2ம் இல்லாமல் இருபால் இல்லாமல் அலியாக பிறக்கும். பிராணவாயுவோட மூச்சு காற்றோடு அபானன் அதில் எதிர்த்து வருமானால் இரட்டை குழந்தை பிறக்கும். அதனால் இயல்பாக இயற்கையாக இருத்தல் தான் நல்ல குழந்தை பிறக்கிறதுக்கு உண்பது. என்ன அதில் ரொம்ப முக்கியம்னா கவனிக்க வேண்டிய செய்தி, நீங்கள் இயல்பாக இருந்தாலே எல்லாம் இயற்கையாக நடந்துடும். இந்த காற்று மாறுபடுறதுக்கு காரணம் உடம்பு கெட்டு போகுதுன்னா நம்ம இயல்பாக இல்லை, செயற்கையாக ஆகிட்டோம். அதான் இருக்கிற பிரச்சனையே. அதனால தான் அவர் சொன்னார், அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி கெடுங்கிறார். எல்லாத்துலையும் அளவோடு இருங்க. அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல குழந்தை பிறப்பும். நம்மை நாம் கட்டுப்படுத்துவோம், நேர்மையாக வாழ்வோம், நல்ல சந்ததியை பெறுவோம். அனைவருக்கும் வணக்கம்.